உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கரூர் சம்பவத்தை நீங்க எப்படி சார்? அது நினைக்கவே நெஞ்சம் வெடிக்குது, நினைச்சு பார்க்கவே முடியல. இந்த சினிமா பார்த்த ரசிகர் மக்கள் விஜய் விரும்பிட்டாங்க, தப்பில்லை. படத்தை பார்த்தீங்க, நடிச்சாரு, விரும்பினார். ஆனால் அரசியல் கட்சி கூட்டத்துக்கு இப்படி இவங்க சேர்க்குறாங்க. இதுக்கு முழு பொறுப்பும் புஷி ஆனந்தோ, ஆதவ அர்ஜுனாவோ, ஜான் ஆரோக்கியசாமியோ ஏற்கிறது பெருசு இல்லை. அதனுடைய தலைவர் தான் ஏற்கும். அவருக்காக கூடிய கூட்டம் தான். இடத்த அவங்க தரல, எங்களுக்கு உரிய பாதுகாப்பு தரல அப்படின்னு அடுக்கடுக்க அவங்க தரப்புல இருந்து விஜயுடைய பாதுகாப்பை மட்டும் பார்த்தார தவிர இந்த வர்ற தொண்டர்களை எப்படி பாதுகாக்கணும்னு பார்க்கவே இல்லை. இதை முதலமைச்சரை குறை சொல்றது முட்டாள்தனத்தில் முட்டாள்தனம். முதல்வர் அவர் அந்த ஸ்பாட்டுக்கு வருவாங்கன்னு கேள்வி எழுப்புறாங்க. அக்கிரமமா இருக்கு. இவ்வளோ பெரிய அக்கிரமம் நடந்திருக்கு. ஒரு முதலமைச்சர் போகாம என்ன பண்ணுவார்? ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தார். அது வந்ததுக்கு அப்புறம் இன்னும் விமர்சனம் ஆகுது. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா? அதுல விஜய் பேசுனது எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு, இறக்கமே இல்லைங்க. அதான் சொல்றேன், அவரு நடிக்கிற காலத்திலேயே நண்பர்களே நம்ப மாட்டார். அதான் சார், அவரை பழி வாங்க துடிக்கிறாங்களா எல்லாரும்? அவரை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களா? இதை வச்சு என்னங்க சின்ன குழந்தைங்க அவர். நீ வேற பூனையை போய் யானை பழி வாங்குமா? பூனை அதை போய் யானை பழி வாங்குமா? சும்மா ஒரு கூட்டம், ரசிகர் கூட்டம் இருக்கிறதுனால யாரும் பழி வாங்க யாருமே நினைக்கல. இவர்தான் மக்களை பழி வாங்க முடியும் செய்து. அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட ப்ரொடியூசர் கே ராஜன் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேசிக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். கரூர் துயரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. விஜய் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து ஒரு காணொலி வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க. அவங்க தரப்புல இருந்து நிறைய விஷயங்கள், கருத்துக்கள், மாறுபட்ட கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாலுமே கூட இந்த கரூர் சம்பவத்தை நீங்க எப்படி சார்? அதை நினைக்கவே நெஞ்சம் வெடிக்குது, நினைச்சு பார்க்கவே முடியல. தமிழ்நாடு அரசியலில், இந்திய நாட்டின் அரசியல் கட்சி வரலாற்றில், உலக வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் இப்படி ஒரு தொண்டர்கள் கொத்து கொத்தாக மாண்டு போனது வேதனைனா வேதனை. தமிழக மக்கள் மட்டும் இல்லை, இந்திய மக்களே வேதனைப்படுறாங்க. அது பார்க்கறதே இல்லை, நினைக்கக்கூட முடியல. அதுக்கு முழு பொறுப்பையும் விஜய் தான் ஏற்கணும். ஏன்னா கூட்டத்தை நடத்தவங்க அவங்க தான். எப்படி ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுறதுன்னு கூட அவருக்கும் தெரியல, அவருடைய அசிஸ்டண்ட்டு, அந்த 4 கிங்கர்கள் இருக்காங்க, ராட்சதர்கள், அந்த 4 பேருக்கும் தெரியல. இந்த சினிமா பார்த்த ரசிகர் மக்கள் விஜய் விரும்பிட்டாங்க, தப்பில்லை. படத்தை பார்த்தீங்க, நடித்தார், விரும்பினார். ஆனால் அரசியல் கட்சி கூட்டத்துக்கு இப்படி இவங்க சேர்க்குறாங்க. முதல்ல போலீஸ் மேலே ஒரு பெரிய குறை சொன்னாங்க. நாங்கள் பெர்மிஷன் கேட்டால் 52 நொட்டு நொல்லெல்லாம் கேட்குறாங்க. எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பொம்பளைங்க, எத்தனை ஆம்பளைங்க கேட்குறாங்க. கேட்பாங்க. ஒரு சின்ன கட்சி 100 பேர் வர்ற தொண்டர்கள் வர்ற கூட்டத்தை கூட கேட்பாங்க. ஆமாம், இது அரசாங்கத்தின் சட்டம், காவல்துறையின் சட்டம். அப்போ தான் நீ 100 பேர் வராங்கன்னா 200 பேர் வராங்கன்னு சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி காவல் பண்ணுவாங்க. இப்போது உனக்கு 1 லட்சம் பேர் வருன்னா 2 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்ட்ரென்த்து, போலீஸ் ஸ்ட்ரென்த்தை கூட்டுவாங்க. நீ குறைச்சி 10,000 பேர் வருவாங்க, 25,000 பேர் வருவாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் காவலை கொடுக்க முடியும். போலீஸை குறை சொல்கிறது முட்டாள்தனம். அவங்க சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. இவங்க பண்ண வேலை என்னென்னா, இந்த சனிக்கிழமை வச்சாங்க இல்லையா, அது எதுக்குன்னா
மார்க்கெட், சந்தை, மக்கள் கூடுற இடமா கேட்குறாங்க. அப்புறம் லீவு நாள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், மற்ற வேலை லீவ் உள்ளவங்க எல்லாம் வரணும். அதனால் அது ஒரு குறுகிய இடம் மார்க்கெட்டில் கேட்டு பெரிய கூட்டத்தை காட்டி தான் தமிழகத்தில் பெரிய கட்சின்னு காட்டணுன்றதுக்காக இப்படி பெர்மிஷன் கேட்கக்கூடாத இடத்தெல்லாம் கேட்டு அவங்களும் கொடுத்து, அது கோர்ட்டு மூலமாக தான், போலீஸ் கூட கொடுக்கல, இது கோர்ட்டு மூலமாக வந்தது. அதனால் அவங்க கோர்ட்டுக்கு என்ன உறுதிமொழி கொடுத்தாங்களோ அதை நிறைவேற்றலை. இதுக்கு முழு பொறுப்பும் புஷி ஆனந்தோ, ஆதவ அர்ஜுனாவோ, ஜான் ஆரோக்கியசாமியோ ஏற்கிறது பெருசில்லை, அதனுடைய தலைவர் தான் ஏற்கணும். அவருக்காக கூடிய கூட்டம்தான், அவருக்காக ஏற்பாடு பண்ண கூட்டம்தான். இப்போது ஒரு இடத்துல கலவரம் நாட்டில் எங்கெங்கேயோ ஒன்று நடக்குது. ஒவ்வொரு மாவட்டத்தில் 2-3 கொலைகள் அது இது நடக்குது. என்ன சொல்கிற, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, முதலமைச்சர் சரியாக இல்லை. எங்கேயோ நடக்கிற கொலை நடக்கக்கூடாது, ஆனால் நடந்தால் யாரை சொல்கிறா, முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்ற. இப்போது உன் கட்சி நடத்தின கூட்டம், அதுக்கு தலைவர் நீ, எல்லா பொறுப்பையும் நீ தானே இருக்கணும். நாங்க கேட்கிற இடத்த அவங்க தரல, எங்களுக்கு உரிய பாதுகாப்பு தரல அப்படின்னு அடுக்கடுக்க அவங்க தரப்புல இருந்து. நீ தான் பாதுகாப்பு ஏற்படும். அவங்க ஒரு போலீஸ் ஸ்ட்ரென்த் என்ன இருக்கோ, நீங்கள் எவ்வளோ கூட்டம் கேட்குறீங்க, இவ்வளோ கூட்டம் வருவாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு ஒரு 2 மடங்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க. 20,000 பேர் வருவாங்கன்னா அவங்க 30,000 பேருக்கு போலீஸ் போடுவாங்க. நீ 1,00,000 பேர் கூட்டினா போலீஸ் எப்படிக்கா? நீ கூட்டம் சேரணுன்றதுக்காகவே மார்க்கெட்டில் கேட்குற, சந்தை மக்கள் கூடுற இடமா கேட்குற, லீவு நாளாக கேட்குற, அக்கம் பக்கத்து ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிடுற. அப்போது இப்படிப்பட்ட விபத்து நடக்க, அது ஏற்பாடு என்ன பண்ண? ஒரு குடிநீர் வச்சிங்களா? தாய்மார்கள் இவ்வளோ பேர் குழந்தை குட்டிகளோடு வந்தாங்களே, அவங்களுக்கு ஒரு பாத்ரூம் வசதி பண்ணிங்களா? விஜயுடைய பாதுகாப்பை மட்டும் பார்த்தார தவிர இந்த வர்ற தொண்டர்களை எப்படி பாதுகாக்கணும்னு பார்க்கவே இல்லை. இதை முதலமைச்சரை குறை சொல்கிறது முட்டாள்தனத்தில் முட்டாள்தனம். அதாவது ஒருத்தன் தாம்பரத்துக்கு பஸ் ஏறணும், இங்கே மவுண்ட் ரோட்டில் பஸ்ஸில் நிற்கிறான், ஒரு பஸ் வருது, நிற்கல, போயிடுச்சு, கூட்டம் நிறைய. 2வது பஸ் வருது, நிற்கல, போயிடுச்சு. 3வது பஸ் வருது, நிற்கல, போயிடுச்சு. நயா கவர்மெண்ட் இது, நயா முதலமைச்சர், ஒரு பஸ்ஸு கூட இங்கே நிற்க மாட்டேங்குது, நயா முதலமைச்சர் ஆட்சி பண்ணுறார் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். சரி, இப்போது ஒரு பஸ் வந்தது, அது காலியாக இருந்து ஏறிட்டான். ஏறிட்டு பஸ்ஸு போயிட்டுருக்கு, ஒவ்வொரு ஸ்டாப்பிங் லாட்லையும் ஜனங்களை ஏற்றுது. அப்போ இவன் முதல்ல கேட்டான், அவன் உட்காந்துட்டு என்ன சொல்கிறான், என்னையா முதலமைச்சர், இந்த பஸ்ஸு எல்லா ஸ்டாப்லேயும் நிற்குது, நான் எப்போ போய் ஊர் சேருது அப்படின்னு. பஸ்ஸு நிற்கலைனாலும் குறை, பஸ்ஸு நின்னாலும் குறை, எதுக்கெல்லாம் முதலமைச்சர் முதலமைச்சர். இப்படி ஒரு முதலமைச்சரை நீங்கள் பார்க்க முடியாது. கேள்விப்பட்ட உடனே அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்து அவரும் போய் ஆட்களை அனுப்பி. சார், அதெல்லாம் தயார்படுத்தி வச்சுருந்துருக்காங்க, எப்படி முதல்வர் அவர் அந்த ஸ்பாட்டுக்கு வருவாங்கன்னு கேள்வி எழுப்புறாங்க. அக்கிரமமாக இருக்குது, இவ்வளோ பெரிய அக்கிரமம் நடந்திருக்கு, ஒரு முதலமைச்சர் போகாமல் என்ன பண்ணுவார்? அரசியல் ஆக்குறாங்களா சார் அவங்க தரப்பு? இவங்க அரசியல் தான், இதை கூட அரசியல் ஆக்குறாங்க. ஆனால் முதல் மாநாட்டில் ஒரு 10 நிமிஷம் பேசினார், அதில் இன்னொரு பாம் போட போகிறேன்னாரு. எல்லா பற்றியும் சொல்லிட்டு கடைசியில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கடைசியாக ஒரு பாம் போட போகிறேன்னார். ஒருவேளை இந்த பாம் தான் போடணும்னு. அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேவலம். இந்திய மக்கள் மிகவும் வேதனையில் இருக்கிறார்கள். ஆனால் இவங்களுக்கு 2 கட்சி சப்போர்ட் பண்ணுது பாரு. இதே எடப்பாடி கூட ஊரெல்லாம் போகிறாரு, கூட்டம் கூட்டுறாரு, அவருக்கும் ஒரு நல்ல கூட்டம் வருது. பட் ஆர்கனைஸ்டு, அது ஓரளவுக்கு ஆர்கனைஸ். ஆனால் அனுபவம், இவங்க அனுபவம் இல்லாத பசங்க, ரசிகர்கள். எப்படி தேட்டரில் விழுந்தடிச்சுக்கிட்டு வாரி போகிறாங்களோ அந்த மாதிரி விழுந்து மக்களை நெரிசி
குழந்தை குட்டிங்க தாய்மார்கள் எல்லாரும் இழக்கிற அளவுக்கு மிகப்பெரிய மாபாதகத்தை செய்தார்கள். இதுவரைக்கும் கோயில் திருவாழ கூட்டம் சேர்ந்தது, பெருங்கூட்டம் இப்படி ஆயிடுச்சின்னு வரும் செய்தி. அரசியல் கட்சி கூட்டத்தில் இப்படி நடந்தது வரலாற்றிலே இதுதான் முதல் முறை. விஜய் மேல அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்க மாட்டேங்கிறார். இல்ல விஜய் மேல நீங்க எப்படி தப்பு சொல்லலாம்? விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னு கேக்குறாங்களே சார். அவர் தான் பண்ணார். இப்போ எப்படி முதலமைச்சர் என்ன பண்ணார்? நான் சொன்னேனே, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது முதலமைச்சர். தமிழ்நாட்டில் எங்கே கொடுமைகள் நடந்தாலும் முதலமைச்சர், காவல்துறை தப்பு பண்ணால் கூட முதலமைச்சர் தான் போகும். அந்த மாதிரி இந்த கூட்டம் யாருக்கு வந்தது? விஜய் அவர்கள். விஜய்க்கு வந்தது. இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணது யார்? உங்கள் செக்ரட்டரிஸ், உங்கள் மாவட்ட செயலாளர். அவங்க அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். ஒரு படத்துக்கு 250 கோடி வேணும்னு கேட்குறிய, உனக்கு பவுன்சர்ஸை வேறு தனியாக ஷூட்டிங் போகும்போது 4-5 பவுன்சரை வச்சுக்கிற. இப்போ இந்த கூட்டத்துக்கு மக்களுக்கு என்ன பவுன்சரை வச்ச? அங்கே கூட உனக்கு பவுன்சர் பாதுகாப்பு. சேஃபாக போகிறீங்க, ஏசி காரில் இருக்கீங்க. காலைல 8 மணிக்கு 8:30 மணிக்கு கூட்டம் சொல்லிட்டு வீட்டில் கிளம்புறதே 8:30, 7:30 மணி லேட். இந்த 7 மணி நேரத்தில் மக்கள் வெயிலில் தண்ணி இல்லாமல் பாத்ரூம் தாய்மார்கள் பட்ட வேதனை. பாத்ரூம் இல்லாமல் தாய்மார்கள் பட்ட வேதனை. ஒரு சினிமாக்கார் இருக்க வேண்டியதான். அதுக்காக இவர் வாண்டடாக இவர் தான் பண்ணார். இந்த கூட்ட நெரிசல் வருவதற்கு காரணம் விஜய் 7:30 மணி நேரம் லேட்டாக வந்தது தான் காரணம். 8:30ன்றது ஒரு 9-9:30 வந்திருந்தா கூட இவ்வளோ கூட்டம் கூடியிருக்காரு. இதை 10 மணிக்கு முடிச்சுட்டு அடுத்த இவர் பேசுகிற 10 நிமிஷம் யாரோ எழுதி கொடுக்குறாங்க, பார்க்குறாரு, படிக்கிறாரு, டைலாக் பேசுகிற மாதிரி பேசிட்டு போயிடுறாரு. இந்த 10 நிமிஷம் பேச்சுக்காக 9 மணி நேரம் 10 மணி நேரம் மக்களை காக்க வைத்தது மனிதத்தன்மையா? எம்ஜிஆருக்கும் கூட்டம் வந்திருக்கு. எம்ஜிஆருடைய தொண்டர்கள் ஆர்கனைஸ்டாக பண்ணும். ஒரு அசம்பாவிதம் நடக்கலை. எப்போ நடந்திருக்கு? எப்போன்னா இந்த மாநாடு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா, அப்போ இந்த இரவு நேரத்தில் இந்த கார் ஆக்சிடென்ட், பஸ் ஆக்சிடென்ட் அப்படி 1-2 அது வேறு. மாநாட்டுக்கு வந்தவங்க, கூட்டத்துக்கு வந்தவங்க வரலாறே கிடையாது. இதுதான் முதல் முறை. இதற்கு அவர் வெட்கப்படணும், பொது மன்னிப்பு கேட்கணும். இது சட்டம் எடுக்க வேண்டியது கோர்ட். ஏன்னா பெர்மிஷன் கொடுத்தது கோர்ட். இவர் கோர்ட்டுக்கு தான் பதில் சொல்லணும். இதை தூக்கி முதலமைச்சர் மேலே பழி சுமத்துறது மாபாவம். இன்ன வரைக்கும் கரூர் போய் அவங்கள சந்திக்காம இருக்கிறாரு. திருச்சி ஏர்போர்ட்ல கூட செய்தியாளர்களை சந்திக்கல. நடந்த உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடியான்ட்டார். நிகழ்ச்சி நடந்த உடனே அங்கே இது ஏதோ ஒரு ஹோட்டல்கள் தங்கி கொஞ்சம் பார்த்து என்ன நடக்குது கேட்காம ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடியான்ட்டார். அப்புறம் எப்படி அவர் தலைவராக முடியாதுங்க. அவர் தலைவர், அவருக்கு 2 கட்சி சப்போர்ட் பண்ணுது. இது மக்கள் மீது அக்கறையான கட்சி அவங்கெல்லாம். இங்கே அரசியல் பண்ணுற தமிழக முதல்வர் பெருந்தன்மையாக சொன்னார், இதை அரசியலாக்காதீங்க. அவர் ஒவ்வொரு கட்டத்திலும் மிக பெருந்தன்மையாக முதலமைச்சர் நடக்கிறார். இது ஒரு கட்சி பண்ணிடுச்சு, ஒரு தலைவரால் வந்ததுன்னு நினைக்கல, தமிழக மக்களுக்கு ஏற்பட்டுருச்சு. அது எவ்வளோ வேகமாக நிவர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு கட்சிக்கார அனுப்பி, அரசாங்க அதிகாரிகள் அனுப்பி, டாக்டர்ஸ் அனுப்பி எல்லா உதவிகளும் பண்ணியிருக்கார். அவர் ஓடுறார். அவர் எல்லா நிகழ்ச்சியிலும் அப்படி தான். 1-2 வேறு ஏதோ ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதால போக இருக்கலாம். இது எந்த நிகழ்ச்சியானாலும் முதல்ல போய் பார்த்து ஆறுதல் கூறுறது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான். ஓகே, இப்போ நேற்று ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தார் சார். அது வந்ததுக்கு அப்புறம் இன்னும் விமர்சனம் ஆகுது. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா? அதுல விஜய் பேசுனது எப்படி இருந்தது? கேவலமா இருக்குங்க, இரக்கமே இல்லைங்க. அதான் சொல்றேன், அவரு நடிக்கிற காலத்திலேயே நண்பர்களையே நம்ப மாட்டார், எந்த மனிதர்களையும் சந்திக்க மாட்டார், சிரிக்க மாட்டார், சிரிச்சே பேச மாட்டார், மக்கள் இருக்கிற இடத்துல உட்காரவே மாட்டார், தனியாக போயிடுவார். அதனால் இவர் மக்களுக்கான தலைவரே அல்ல. மேடையில் வர்றது 10 நிமிஷம் பேசுறது, பறந்துடுறது. சனிக்கிழமை எதுக்கு லீவு நாளில் வச்சேன்? இதை பரவலாக்கியிருந்தா
கூட்டம் அங்கங்கே பார்த்துக்கிற நடிகரை பார்க்க தான் வந்ததை தவிர ஒரு தலைவர் பேச்சை கேட்கல. தினமணியில் ஒரு அற்புதமாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கான். இதுவரைக்கும் திமுக அரசுக்கு எதிராக தான் அறிக்கைகள் தினமணி வரும். ஆனால் இதில் விஜயுடைய போக்கு, நடவடிக்கை, அவர் ஏற்பாடு பண்ண இந்த அக்கிரமம் எல்லாத்தையும் மிக கேவலமாக எழுதிய நடிகர் விஜய், தகுதியற்ற விஜய்னு எழுதி தினமணி. அவங்க நடுநிலை எழுதுவாங்க மேக்சிமம். இதில் விஜயுடைய தவறுகளை புட்டு 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 வச்சுருக்காங்க. அந்த தினமணிக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டும். ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் இது முழுக்க முழுக்க விஜய் செய்த தவறு. அவர் தான் 250 கோடி வாங்கினார்ல, இப்போ அந்த 41 குடும்பங்களுக்கும் 1 கோடி ரூபாய் அவர் நிதி வழங்கணும். 20 லட்சம் தான் வழங்கியிருக்கு. பத்தாது, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 ரூபா. இப்போது 100 நாள் கால் ஷீட் கொடுக்குறாரு ஒரு படத்துக்கு. 250 ரூபானா எவ்வளோ? 250 கோடினா ஒரு நாளைக்கு 2.5 கோடி சம்பளம். 200 கோடியே வச்சுங்க. 100 நாள் கால் ஷீட், ஒரு நாளைக்கு 2 கோடி சம்பளம். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 2 கோடி சம்பளம் வாங்குறான். இன்றைக்கு பாழ்பட்ட ஏழை மக்கள் உன்னை பார்க்கணுன்னு வந்து தியேட்டரில் பணம் கொடுத்து உன்னை படம் பார்த்து உன்னை பெரும் கோட்டீஸ்வரனாக்கிய அந்த ஏழை மக்கள் உன்னை நேரில் பார்க்கணுன்னு வந்து இந்த கொடுமைக்கு ஆளாயிட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட 41 கோடி தான் வரும். 250 கோடி சம்பளத்தில் ஒரு 41 கோடி ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்லை. 20 லட்சம்லாம் ஆகாது. அந்த வீடியோவில் அவர் சாரி கேட்டிருக்கணுமா சார்? இத்தனை குடும்பங்கள் இழப்பு சந்திச்சிருப்பா. மன்னிப்பு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். வெறுமனே சாரி சொன்ன போதாது. ஒவ்வொரு குடும்பத்துக்கு காலிலையும் அந்த இழப்பை ஈடுகட்ட முடியாது. 1 கோடி கொடுத்தாலும் சரி, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் சரி, அந்த இழப்பை ஈடுகட்டவே முடியாது. அதனால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இனி இப்படிப்பட்ட நான் அரசாங்கத்தை மட்டும் இல்லை, தமிழக அரசையும் தமிழக முதல்வரையும் வேண்டி கேட்டுக்கொள்வேன். இப்படிப்பட்ட கூட்டத்துக்கெல்லாம் அந்த தெருவில், சந்தையில், மார்க்கெட்டில் கூட்டத்துக்கு அலோவ் பண்ணக்கூடாது. தரலினா தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே சார், தரமாட்டுறாங்க அப்படி. தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ கோர்ட்டு தான் அதை முடிவு பண்ணணும். இன்னொன்று சொல்கிறாரு சார், நீங்கள் பழி வாங்குற மாதிரி இருந்ததுன்னா என்னையே பழி வாங்குங்க அப்படின்ட்டு. இது பழி வாங்கக்கூடிய செயலை விஜய் பழி வாங்குறாங்களா? நாங்கள் அது கேவலமாக இருக்கு. யாரை எதுக்கு பழி வாங்குறோம்? உன்னை போய் எதுக்கு பழி வாங்குறாங்க? இத்தனை கூட்டம் முட்டாள்தனமாக நடத்துகிற, அறிவுபூர்வமாக இல்லை. மாநாடுன்னா என்ன தெரியுமா? ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டு வரலாறு 2 நாள் நடக்கும், இல்லை 1 நாள் நடந்தால் கூட. காலையில் தொடங்கி இலக்கிய மாநாடு, கொள்கை விளக்க மாநாடு, ஒவ்வொரு தலைவர்கள் பேசுகிறது. இப்படி பேசி தலைவர் சாயந்தரம் 6:30 7 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு முடிப்பார். இது அண்ணா, பெரியார், டாக்டர் கலைஞர், இப்போவும் அதான் நடைமுறை. திருமாவளவன், சீமான், யாராக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டுகள், வைகோ, எல்லாருமே காலை தொடங்கி ஒவ்வொரு கட்டமாக கவிதை அரங்கம், பேச்சரங்கம், அரசியல் சட்ட ஆய்வு, ஒருவர் முன்மொழிந்து பேசணும், இன்னொருத்தர் வழிமொழிந்து பேசணும். இதெல்லாம் நடந்து தீர்மானம் நிறைவேற்ற பிறகு கடைசியாக தலைவர் அந்த தீர்மானத்தை வாசிப்பார். இதுக்கு 1 நாளும் நடக்கும், இல்லை 2 நாள் நடக்கும், அந்தந்த வசதி போல். திமுக மாநாடுனா 2 நாள் நடக்கும். அதிமுக மாநாடு 2 நாள் நடக்கும். 10 நிமிஷம் 15 நிமிஷம், எத்தனை கோடி செலவு. இந்த மக்கள் எங்கிறதெல்லாம் வந்தாங்க. அதான் அவரே நினச்சிட்டார், இவன் என் பேச்சை கேட்க யாரும் வரல, எனக்கு கொள்கை இல்லை, என்னை பார்க்க வந்த கூட்டம், அதனால் 10 நிமிஷம் நான் பேசினா போதும் அப்படின்னு ரூமுக்குள்ளே போய் ஏசி காரில் உள்ளே உட்காந்து திடீர்னு தோன்றுவது மறைவது, தோன்றுவது மறைவது. ஒரு சினிமாவே ஆக்கிட்டார், ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு சினிமாவை ஆக்கி. சார், அவரை பழி வாங்க துடிக்கிறாங்களா எல்லாரும்? அவரை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களா? இதை வச்சு என்னங்க, சின்ன குழந்தைங்க வந்து வேற. பூனையை போய் யானை பழி வாங்குமா? ஒரு பூனை அதை போய் யானை பழி வாங்குமா? சும்மா ஒரு கூட்டம்
ரசிகர் கூட்டம் இருக்கிறதுனால யாரும் ஒன்று பழி வாங்க யாருமே நினைக்கல. இவர் தான் மக்களை பழி வாங்க முடிவு செய்து அழிச்சிட்டார். இவர் மக்களை பழி வாங்குவதற்காக இந்த கட்சியை துவங்கி இது மாபெரும் இழப்பை, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நட்டம், ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படுத்திட்டார். அதனால் இவர் தான் இந்த அழிவை உருவாக்கினார் தவிர தமிழக முதல்வர் மீதோ தமிழக காவல்துறை மீதோ குறை சொல்ல பயனே இல்லை. காவல்துறையை லைசன்ஸ் கேட்கும் போதெல்லாம் அரசியலாக்குவாங்க. புசி ஆனந்த், இந்த ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் பாருங்க, அவன் இல்லாததெல்லாம் பேசுகிறான், பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறான். ஒருத்தம் கூட அங்கே நல்ல இல்லை, அவருமே வன்முறை தூண்டுற கூட ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு சார். நேற்று ஒரு ட்விட்டரில் கூட எழுதியிருக்காரு, இது வந்து நிறைய சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி வன்முறை தூண்டுற மாதிரியான விஷயங்கள் நடந்துற மாதிரி இதுவும் நடக்க போகுதா, நடக்கணுமா அப்படின்னு ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு. அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து நான் டெலீட் பண்ணியிருக்காரு ஆதவ அர்ஜுனா. இந்த கட்சியை அழிக்கிறதுக்கு ஆதவர்னா, புசி ஆனந்த், ஜான் ஆரோக்கியர் 3 பேர் போகும். விஜயை மூட்டை கட்டி தூக்கி போட்டுருவாங்க. அதனால் இந்த கட்சி இவங்களால் தான் அழிய போகுது. விஜயும் அதுக்கு பெரிய காரணம். விஜய் அந்த கட்சிக்கு எனக்கு சதி பண்ணுறாங்க, நீங்கள் தான் சதியை தலையில் போட்டுக்கிறீங்க, சொந்த செலவில் சூன்யம் வைக்கிறதுன்னு சொல்ல, அந்த மாதிரி என்னங்க கோடிக்கணக்காக செலவு பண்ணி ஒரு மாநாட்டை நடத்திட்டு 15 நிமிஷம் 10 மணி நேரம் 20 மணி நேரம் மக்கள் காத்திருக்காங்க. ஒரு தலைவன் என்பவன் 10 நிமிஷம் பேசிட்டு ஓடிடுறான். இதுவா மாநாடு? இதெல்லாம் கூட்டமாக இது. இப்போ புஷியானந்த் அவர்கள் எங்கே அப்படின்ற ஒரு தேடுதலும் போய்கிட்டு இருக்கு. அந்த தலைமறைவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். விஜய் அவர்கள் போலாம் களத்துக்கு இவங்க போய் நின்றுக்கணும்ல சார். 2ஆம் கட்ட தலைவர்கள் கண்டிப்பாக இருக்கு. ஆதவர்னா ஏதோ டெல்லி போயிட்டாங்க. டெல்லி போய் அங்கே இருக்கிற அவங்கள போட்டு ஆக்ஷன் எடுக்காத மாதிரி. இப்போ பாரு, உண்மை அறியும் குழுன்னு ஒன்று அனுப்புகிறான். நாங்கடா உண்மை அறியுது? ஆரம்பத்துலேருந்தே தெரியலடா உண்மை. 8:30 மணிக்கு கூட்டத்தை அறிவிச்சுட்டு 2:30 மணி 3:30 மணிக்கு போகிறேன். அப்போ இந்த மக்கள் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. தாய்மார்கள் ஒன்றுக்கு போக தண்ணி வைக்கல சார், பாட்டில் தண்ணி இல்லை சார் யாருக்குமே. குழந்தைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இந்த மக்களை வாட்டி வதைத்து இவ்வளோ பெரிய அக்கிரமம் உருவாகிறதுக்கு காரணமாயிட்டு முதலமைச்சர் மேலே குறை சொல்கிறீங்க. முதலமைச்சர் பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டார். அவருக்கு இருக்க நல்ல பேரே இதுதான், மிக பெருந்தன்மையாக. இதை அரசியலாக்காதீங்க என்று அறிக்கை விட்டு வீடியோவில் காணொலியில் வேறு பேசினார், மக்களை சமாதானப்படுத்த. அவர் மேலே குறை சொல்கிறாங்க. இவனுங்க பண்ணுற தப்பெல்லாம் அரசாங்கத்தை மேலே போடுறாங்க. அதனால் இது மாபெரும் தவறு. விஜய் மீது தான், அவருடைய கட்சி செயலாளர்கள் மீது தான். தமிழக முதல்வர் மிகச்சிறப்பாக இதில் கையாண்டிருக்கிறார். ஓகே, இறுதியாக விஜய் அவர்கள் பேசும்போது நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் சார். அவர் வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக வருவோம். வாங்க, ஸ்ட்ராங்காக வந்து எத்தனை பேர் கதையை முடிக்க போகிறீங்களோ தெரில. வாங்க, வர வேணும்னு சொல்லியே. இந்த அழிவுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன பண்ண போகிற? இதெல்லாம் ஏற்பாடு, இப்படியெல்லாம் கேவலங்கள் விபத்துகள் நடக்காமல் இருக்க எப்படி கட்சி நடத்த போகிற? எப்படி உங்களுடைய கூட்டங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண போகிற? போலீஸு எப்போவுமே அதான் நான் சொன்னேனே, 50,000 பேர் வருவாங்கன்னு கணிச்சா 1,00,000 பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுக்கணும். அவன் வந்து ஏன் 50,000 பேர் வந்தான்னு கேட்க மாட்டான். ஆமாம், இப்போ போலீஸ் ஸ்ட்ரென்த்தை கூட்டுவாங்க. நீ குறைச்சே எழுதுற 15,000 பேர் வருவான், 20,000 பேர் வருவான் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஸ்ட்ரென்த்தை போடுவாங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தை போலீஸ் என்ன பண்ணும்? மற்ற மக்களை பார்க்க வேண்டாமா போலீஸு? வேறு ஏதாவது இங்கே நடந்தால் அதையும் அரசியலாக்குறீங்க. அதனால் என்னுடைய ஒட்டுமொத்த கருத்து, இது தமிழக அரசும் தமிழக முதல்வரும் மிகச்சரியான முறையில் ஒரு தாயுள்ளத்தோடு நடவடிக்கை எடுத்திருக்கார். ஓரவஞ்சனை எதுவுமே இல்லை. பழி வாங்குகிற நோக்கம் அவருக்கு இல்லை. நம் மக்களை பழி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று விஜய் தான் நினச்சி இந்த காரியம் நடந்துச்சு. இது கட்டுக்கடங்காத கூட்டம்னு சொல்கிறாங்க. கட்டுப்பாடற்ற கூட்டம், ஒரு ஒழுக்க நெறி இல்லை. அங்கே உடஞ்சி கிடந்த பொருளை பார்த்தீங்களா? முன்ன மாநாட்டுக்கு எவ்வளோ சேர்ஸ்,
எந்த மாநாட்டிலே அப்படி நடந்திருக்கா? எம்ஜிஆர் நடத்தின மாநாடு, திமுக, அதிமுக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், சீமான் ஒவ்வொரு மாநாடு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ இழப்புகள் நடந்திருக்கா? ஆர்கனைஸ்டாக. ஏன்னா தொண்டர்களை அவங்க அப்படி உருவாக்கிட்டாங்க. புரியுது. தொண்டர்களே பாதுகாப்பாங்க. நீ தொண்டர்களை நான் ஆரம்பத்துலேருந்தே ஒரு 5-6 பேட்டி எடுத்திருக்கேன். தொண்டருக்கு பயிற்சி கொடுங்க, ஆமாம், தொண்டர்களை அரசியல் மயமாக்குங்க, அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பாருங்கன்னா, எடுத்த உடனே நீ வந்து கூட்டத்தை சேர்க்க பக்கத்து ஊருக்காரெல்லாம் கூப்பிட்றான் சார். லீவு நாளை தேடி வைக்கிறான், 7.5 மணி நேரம் லேட்டாக வரும். அப்போ அந்த மக்களுடைய கதியை பற்றி விஜய் நினச்சியா? ஷூட்டிங்கில் ஏதாவது சின்ன குறைன்னா உடனே ப்ரொடியூசர் ஏறுறீங்க, பம்பாட் பண்ணுறீங்க, கோச்சிங் போயிடுறீங்க. பட் இங்கே 7.5-8 மணி நேரம் 10 மணி நேரம் மக்கள் காத்திருந்து இவ்வளோ பெரிய இழப்பு, உயிரிழப்பு ஏற்பட்டது. அதுக்கு விஜய் என்ன பதில் சொல்ல போகிறார்? இதற்காக ஒரு 2 கட்சிகள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அரசியல் ஆதாயம் தேடுவது என்பது மாபெரும் தவறு. அவர்கள் மக்கள் பக்கம்தான் நிற்கணுமே தவிர அந்த கட்சி பக்கம் நிற்கக்கூடாது. தமிழக முதல்வர் மிக சரியாக செய்திருக்கிறார். அவரை நான் வாழ்த்துகிறேன். ரொம்ப நன்றி சார். உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த விடைபெறுவது நானும் முரளி. நன்றி, வணக்கம்.